ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் என்எல்டி ஹோஸ்ட். இது உங்கள் என்எல்டி கேமிங் ஜோன். பார்ட் 3ல கொஞ்சம் சோர்வா பேசியிருப்பேன்ல. ஸோ ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சேனலை பற்றி திங்கிங்லேயே பேசின அந்த விதம் தான் கொஞ்சம் டல்லாக மாறிடுச்சு, வேறு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஃபைன், ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு காட் ஆஃப் வார் மொபைல் கேம் பிளே ஸ்டேஷன் கேமில் இது. ஸோ மொபைலில் விளையாண்டுட்டு இருக்கிற அதே சீரீஸ் தான் இன்னைக்கு பார்ட் 4 தான் பார்க்க போகிறேன். புதுசாக பார்க்குறீங்களா, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். என்ன சொல்ல வேண்டியது கடமை, செய்ய வேண்டியது உங்கள் கடமை, ஓகேங்களா? ஓகே, என்ன மேட்ருனா இருங்க, எனக்கு தக்காளி வேணுங்களோ டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ என்ன மேட்ருனா, எனக்கு சேனலை பற்றி ஒரு சின்ன கவலை வந்துச்சு. ஸோ நம்ம இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இம்ப்ரூவ் ஆகுமா ஆகாதா? ஸோ எல்லா யூடியூபருக்கும் இருக்கிற ஒரு கவலை தான் எனக்கும். ஸோ வேறு எந்த மேட்டரும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் வீடியோ தினமும் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட் வந்துச்சு, ஓகேங்களா? ஸோ வேறு எதுவும் கிடையாது. ஸோ அதை பற்றிட்டு ஏன் நம்ம குழம்பிக்கிட்டே, ஓகேங்களா? ஸோ நம்ம ஜஸ்ட் கேம் பிளே போயிடலாம், ஓகேங்களா? ஸோ ஓகே, ஜஸ்ட் அதில் வீட்டு போடுங்க, ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்னைக்கான கதை நிலவரம் என்னன்னா, நம்ம ஏரிஸை கொள்ளணும். ஸோ ஏரிஸை கொள்றதுக்கான ட்ராவலிங்கில் தான் நம்ம இருக்கிறோம், ஓகேங்களா? தலைவன் அதே தான் ஹைட்ராவை பாபிக்யூமே நல்ல சொருகி வச்சுட்டு தலைவன் இங்கே வந்து பார்த்தா அத்தீனாக்கா வந்து ஏரிஸை கொள்ளு ராஜா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏரிஸை கொள்ளணுமா அப்படின்னு நம்ம வாயை பொழந்துக்கிட்டே போகையில் ஒரு மந்திரவாதி அக்கா வந்து, நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன், என்ன நீ கண்டுபிடி அப்படின்னு நல்லா கண்ணுக்கு வாட்டமாக நம்ம முன்னாடி வந்து நின்று பேசினாங்க. ஸோ அந்த அக்காவை தான் நம்ம கண்டுபிடிச்சி, ஸோ அடுத்து நம்ம எப்படி அதை ஏரிஸை எப்படி நல்லா காவாயில் போட்டு குத்துன்னு குத்தி சாவடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுக்கு இந்தாட வந்து தாவி வந்தேன். ஸோ ஓப்பன் பண்ண முடியுமான்னு பார்த்தா ஒரு பொட்டி தான் ஓப்பன் பண்ண முடியுது. ஸோ அவனுங்களை எல்லாத்தையும் அடித்து போட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஏதோ வேறு பவர் வேணும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அந்த பவர் வர வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகே ரைட், சரி தக்காளி நீனா வவ்வால் தூரம்போ அந்தாட போ. அவன் நல்லா சைனாவாக இருந்தால் வவ்வால் அப்படி இவனுங்கெல்லாம் பிடிச்சி நல்லா ப்ரை பண்ணி போட்டுருவானுங்க சைனாவாக இருந்தால். சரி விடு, இது காட் ஆஃப் வார் கேமுங்க. ஓகே, அப்படியே தாவி போடுவோம் தாவி. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு என்னன்னா, ஸோ இந்த இடத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இந்தாட வந்துட்டேன், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் என்னன்னா, இந்த கேம் வந்து ஒரு இன்னும் சீரியஸாக போக ஆரம்பிச்சிருச்சு போக போக போக, ஓகேங்களா? ஸோ எப்படி இருக்கு இந்த சீரியஸ் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? அந்த ஆரக்கல் அக்கா காமெடி பண்ணுறன்னு பேரில் அலேக்கா மாட்டிக்கிச்சு. ஸோ எப்படி மாட்டிக்கிச்சு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே தக்காளே தூரம் போ சோமா நோசம் யாரும் நான் எவ்வளோ பெரிய ஆள் அடிக்க போயிட்டு இருக்கிறேன், நீ யாரா குறுக்க வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கிற? ஸோ புது அட்டாக் எப்படி பறக்கோட்டு அடிக்கிறேன் பார்த்தீங்களா? தக்காளி போடாடே, தூக்கி போட்டு சாத்தோண்டா. எங்கடா போக மாட்டேங்கிற, போ தூரம் போ அப்பாடே போ சாத்தானே. அவ்வளோதான், ஆக்காமி ஒரு ரூபா வாங்கிக்க சொல்ல, வாங்க மாட்டேன், வாங்கடா சாவ் அவ்வளோதாங்க, முடிச்சு விட்டோம், ஆளு காலி. ஓகே, அதே சமயத்தில் இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஓகேவா இல்லை நான் முன்ன இருந்த ஸ்க்ரீனே அப்படியே வச்சுக்கிட்டா அப்படிங்கிறதும் சொல்லுங்க. ஸோ ரெசிடென்ட் ஈவில் அப்படிங்கிற கேம் வந்து நம்ம பண்ணலாமா? ரெசிடென்ட் ஈவில் 4 இருக்குல்ல, ஸோ அதை வந்து மொபைல் கேம் பிளே பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க, ஓகேங்களா? ஸோ உங்களோட கமெண்ட் செக்ஷன் தான் இது பண்ண போகுது. அதே சமயத்தில் நம்ம சேனலில் இனிமேல் வந்து ஒரு பல கேம்ஸோட ரிவ்யூஸை நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத சும்மா ஒரு டிஸ்கஷன் மாதிரி பேசி ஒரு வீடியோவாக போடலாம், ஓகேங்களா? ஸோ அதே வகையில் நீட் ஃபார் ஸ்பீட் அப்படிங்கிற கேம் வீடியோவை நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில், எட்டி பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேங்களா? ஓகே கைஸ், ஓகே இப்போ எல்லாத்தையும் இந்த பொட்டி ஓப்பன் பண்ணணும். ஸோ அந்தாட ஒருத்தர் இருக்கிறாங்களா? ஸோ இருங்க மறுக்கா காமிக்கிறேன். ஸோ இருக்குபடியாக பிடிச்சிட்டு இருக்கிறான், உடமாட்டா வேண அப்படின்ட்டு ஏதோ பாத்ரூம்லேருந்து பின்னாடி பிதிக்கிட்டு வர அளவுக்கு முக்குன்னு முக்கறான். நம்ம அந்தாட வரக்கூடாதுன்னு அவ்வளோ உயிரை கொடுத்து முக்கறான். ஸோ தக்காளி நீ விட்டாதான் அந்தாட போக முடியும் என்னால், அதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கும் போல. ஸோ நம்ம கண்டுபிடிச்சி தான் அந்தாட நம்ம போகணும். ஓகே பார்த்துக்கலாம், எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஓகே இந்தாட வந்துட்டோமா, அப்படியே நம்ம ஸ்மூத்தாக அந்த போனோம். அந்த ஒரு ஏணி இருந்துச்சுல, சரி அது ஆமாம் போனதுலேயே நம்ம எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். எடுத்தோமா தெரியல, ஐ திங்க் இன்னும் எடுக்கலாம்னு தான் நினைக்கிறேன். இருங்க அப்படியே லைட்டாக மேலே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே இருங்க ஏறுவோம். ஏறு ராஜா. ஓகே, ஓ எடுக்கலைங்க, மிஸ் பண்ணிட்டு போயிருப்போம். ஓகே ஸோ காட் ஆஃப் வார் சீரீஸ் வந்து நம்ம ஃபுல்லாக முடிக்கணும். எவ்வளோ வீஸை பற்றி எனக்கு கவலை கிடையாது, ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த இதுக்கே போவோம். ஸோ காட் ஆஃப் வார் மொபைல் கேம் பிளே ஃபுல் இன் தமிழ் அப்படிங்கும் போது நாம் அதை பண்ணியிருக்கும் போது நல்லா இருக்கும்ல. ஸோ நிறைய பேர் பிசியில் முடிச்சிருப்பாங்க, இல்லை பிளே ஸ்டேஷனில் கூட முடிச்சிருக்கலாம். பட் நான் மொபைலில் ஃபுல்லாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை தான், ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி யாரும் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பண்ணியிருந்தா ஓகே,
பண்ணலைன்னா நாம் தான் ஃபஸ்ட்டாக இருப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே, டக்கு டக்குன்னு முடிச்சு விட்ருவோம். டேய் ஓ, உன்னையெல்லாம் அசால்ட்டாக முடிச்சிடலாம் தெரியுமா? ஓ, இவெல்லாம் வந்தானுங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஓ மட்டும் அழுத்துங்க. தலைவர் இப்படி கீழே சொருக்கி விட்டு அவன் தலையை தெருக்கி விட்டுருவாரு. அதான் மேட்ரு, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இருங்க, தடுத்து அவ்வளோதான்டா. ஒலிம்பியஸ்ரா என்னது ஒலிம்பியஸில் ஒரு பேர் என்னது, பொசைடன் கோவத்தை போட்டு தாக்கிட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும். ஓகே, பக்கத்தில் வராதிங்க. டே இவனுங்க வேற பூந்து அடிக்கிறானுங்க, உள்ள புகையில பூந்து போறானுங்க. என்ன கண்டத்தை பார்த்துக்கிட்டு அடிப்பானுங்கன்னே தெரியல. சரி விடு, நாமே அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு தூரம் போயிரு, வேணாம். டே என்னங்க ஒரே முட்டை அப்படி குடஞ்சி எடுக்கிறானுங்க. ஏண்டா என்ன மழைன்னு நினைச்சிட்டீங்களா? உள்ள விட்டு ஆட்டாட்டினாட்டீங்க. தூரம் போகடா, சத்தா பாய பிள்ளைங்களா, போகடா. அவ்வளோதான், முடிச்சிட்டோம். அப்பா சாமிங்களா. ஸோ இன்னொரு விஷயம், ஸோ பிளே ஸ்டேஷன் 5க்கும் பிசிக்கும் அந்த ஹூக்காங் கேம் ஒன்று புதுசாக வந்திருக்கு. செமையாக இருக்குங்க. யாராவது பார்க்கலைன்னா பார்த்துருவாங்க. ஸோ ஜஸ்ட் நான் ரொம்ப நாளாக அந்த கேமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நேற்று நான் வீடியோ போடாததுக்கு அது ஒரு காரணம். ஓகேங்களா? ஸோ ஊக்காங் அப்படின்னு ஒரு, அதுக்கு பேர் தான் நான் மறந்துட்டேன், பட் அது ஊக்காங், மிட் பிளாக் ஊக்காங்கா சம்திங் அந்த மாதிரி அந்த பேர் வரும். ஸோ பயங்கரமான கேம், ஊக்காங் கேம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ யாராவது தெரியாமல் இருந்தீங்கன்னா ஸோ நியூ ஊக்காங் கேம்னு போட்டிங்கன்னா செமையாக இருக்குது அந்த கேம். ஸோ நம்ம ஹனுமானுக்கும் ஊக்காங்குக்கும் சிம்லராக தான் அந்த கேம் இருக்கும். ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக தான். சரிங்களா? ஸோ என்னால் விளையாட முடியாது. ஸோ வேறவங்க ஒருத்தர் விளையாடுறத பார்த்தா நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்களா? ஸோ அதுதான் சின்ன ரெஃபரன்ஸாக சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த மிஷின் எதுக்கு இருக்குன்னா, ஸோ அந்தாட ஒரு கதவை நான் பார்த்துட்டு வந்தேன். ஓகேங்களா? ஸோ ஆஃப்லைனில் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அந்த கதவுக்கு வந்து இது ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் அந்த மிஷினை கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ தள்ளிட்டு போய் அந்த கதவை இது பண்ணணும். ஸோ ஆட்டுவோடா தெரியும்டா, அதெல்லாம் இதிலே பார்த்துட்டேன். இதில் காட் ஆஃப் ஒரு சயின்ஸ் ஆஃப் ஒலிம்பியஸ்லேயே பார்த்துட்டேன். ஸோ ஓகே, ரைட். ஸோ ஒரு சில பேர் என்னென்னா, இந்த காட் ஆஃப் 1 முடிச்சுட்டு காட் ஆஃப் 2 ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, எனக்கு புரியுது. பட் என்னன்னா, எனக்கு ஸ்டோரி லைன் வைஸ் போயிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ, ஜஸ்ட் அப்படி ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி போயிட்டுருக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ காட் ஆஃப் வார்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், ரெசிடென்ட் ஈவில் 4 போகலாமா, இல்லை நரோட்டோ கேம் ஒன்று தான் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாலும் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். எல்லாமே ஆல்ரெடி எல்லாருமே பண்ண கேம்ஸ் தான். பட் ஏன் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ஒரு கமெண்ட்ரி பண்ணிட்டு பார்க்கும்போது அது எப்படி இருக்குது அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை வேற இல்லை. ஸோ அதுதான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ என்னன்னா, அங்கே ஒரு கதவு இருக்கும். அந்த கதவுக்கு முன்னாடி ஒரு ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு மிஷின் இருக்குது. ஸோ அங்கே வச்சு என்ன பண்ணோம்னா, இந்த கதவை திறந்து அங்கே ஒரு லிவர் இருக்கும், அதை பிடிச்சி இழுத்து சுத்தம். ஸோ அது எப்படி நம்ம பண்ணோம் அப்படிங்கிறத இந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, கதவை ஓப்பன் பண்ணுவோம். தோற என்னங்க முக்குறாரு. கமான் படி, ரைட் வெயிட் பேபே. தூக்கி விட்டு தலை. அவ்வளோதான், தூக்கி விட்டாரு. என்ன தூக்கி விட்டு வேகல தூக்கில் வரானுங்க. டேய் எங்கடா வரீங்க? இத்தனை பேருங்கடா மூலச்சந்தில முக்கிட்டு வரீங்க. எப்பா சாமிங்களா, என்னடா உடேடாடா உட்றா என்னங்க தூக்கி போட்டு அடிக்கிறான். டே வேணாம்டா, டே போடா, தூரம் போடா. டே வேணாண்டா சொன்னா இது என்னங்க விடாமுயற்சி அடிச்சுட்டு இருக்கிறானுங்க. விடாமுயற்சி அடிச்சுட்டு இருக்கிறானுங்க. டே ஏன்னா ஒருத்தன் அடிக்கிறதுக்கு இருக்குடா, 9 பேர் வரீங்க, தூரம் போங்கடா. டே அடாடாடாடாடா கும்மலா சேர்ந்து கும்மி அடிக்கிறானுங்களே. டே இருங்கடா, கேப் விடுங்கடா தக்காளி, தூரம் போங்கடாலாம். யோபா என்னங்க திருப்பி வரானுங்க. டே என்னடா கேப் விடாம வாண்டடா வரீங்க. டே தூரம் போங்கடா. என்னங்க அவ்வளோதாங்க, கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சுட்டு இருக்கிறோம். தூரம் போங்க, பக்கத்தில் வராதிங்கோ. கிரேட்டர்ஸ் வராரு, வழி விடுங்கோ. அவ்வளோதான், வழியெலாம் இல்லை, வழி வர அளவுக்கு கத்த தாண்டா விடுவேன். ஓகே, முடிச்சு விட்டோம். ஸோ இந்த லிவரை பிடிச்சி இழுக்கணும். சுற்றுதுங்க, ஏணி வருது. சரி, பாதி தான் சுற்றி இருக்கு. ஓகே புரிஞ்சிருச்சிங்க. என்ன பண்ணணும்னா, திருப்பி இந்த ஆடை தள்ளி விட்டு திருப்பி இங்கே வைக்கணும். ஸோ இருங்க, இப்போ என்ன பண்ணணும்னா, இது இங்கே தள்ளி வச்சிடணும். திருப்பியும் போய் அந்த லிவரை இழுக்கணும். ஓகேங்களா? ஸோ திருப்பியும் அந்த பழைய இதுக்கே வந்துடும்னா, திருப்பியும் இந்த மிஷின் தூக்கிட்டு போய் அங்கே வச்சோம்னா, ஸோ அந்த கதவை பார்த்த மாதிரி திரும்பிக்கும். ஸோ நம்ம அந்த கதவை உடைக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி தான், அதான் நினைக்கிறேன். அதே தாங்க, வேறு எதுவும் இருக்குது. ஓகே இருங்க, ஓகே ஓப்பன் கரோ பைசா, ஓப்பன் கரோ. ரைட்டு, திறந்துருச்சு, ஏனியும் வந்துருச்சு. ஸோ இருங்க, நம்ம ஏனி மேலே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். என்னடா ஒரே பணமாக இருக்குது. பொட்டி இருக்குது. பணம் எதுவும் வச்சு நாம என்ன பண்ணுறது? சரி, பொட்டி ஓப்பன் பண்ணுவோம். ஆப்ஸா, சரி, இத்தனை பேர் செத்ததுக்கு பொட்டியில் ரத்தத்தை தேக்கி வச்சுட்டானுங்க போல். சரி போவோம். ஓகே, அடுத்த கட்டமாக இருங்க, இது வந்து தள்ளி வச்சிடலாமா? இது இழுக்கிறதா? ஓகே, இது இழுக்கிறது போலங்க. இருங்க, கதவுக்கு நேராக வச்சிடலாமா? இருங்க, கதவுக்கு நேராக வச்சு விட்டு ஓப்பன் பண்ணி விட்ருவோம்.
ரைட்டு இழுத்தலை தலையன் போய் எந்த வெயிட்டாக இருந்தாலும் அசால்ட்டாக இழுக்கிறாரியா. ஸோ இது இங்கெல்லாம் ஒரு கதவு இருக்குது போலி. இதுக்கு முன்னாடிலாம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இதுங்க கமான் படி லைட் வெயிட் பேபி துரத்தலை. அவ்வளோதாங்க திறந்துட்டாரு. என்னங்க ஒன்றுமே இல்லை, வெறும் இதுதான் இருக்குது. சரி அடிச்சு ஆப்ஸாவது எடுப்போம். ஓகே ரத்தத்தை ஏற்று தலைவன் ரத்தத்தை ஏற்றியே பவர் ஏற்றுறாரியா. சரியான ஆளாக இருக்கிறாரு. எத்தனை பேர்த்த கொண்டு இருக்கிறாரு. ஓகே ஓப்பன் பண்ணு. ஓ மந்திரப்புட்டியா. ஸோ நம்மளுக்கு மந்திரம் தான் கம்மியாக இருக்குது. மந்திரத்தை ஓப்பன் இருங்க. ஓகே மந்திரம் வந்துருச்சு. எங்க ஓகே ரைட் ஓப்பன் பண்ணுவோம். தலைவன் இங்கே ஒரு டான்ஸை போட்டுருவார் போல் போட்டிக்கு முன்னாடி. ஓகே எல்லாத்தையும் உடச்சி விட்ருவோம். ஓகே எல்லாத்தையும் உடச்சி விட்டோம். ரைட் போவோம். இங்கே இருக்கிறப்போ இதெல்லாம் உடச்சி விட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆப்ஸ் கிடச்சிச்சுன்னா நம்மளுக்கு லெவலப் பண்ணுறதுக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகே இதையும் ஓப்பன் பண்ணுவோம். தலை ஓப்பன் பண்ண அவ்வளோதாங்க ஓப்பன் பண்ணிட்டாரு. ஸோ என்னடா அது காற்று வாங்குது. இதை உடைக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்து வச்சுருக்கிறீங்க. ஏதாவது பொட்டிக்கிட்டு ஏதாவது வச்சிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். சரி ரைட்டு கதவை தெறிக்க ஒரு ரத்தப்ப மேட்ரு. தலைவன் டான்ஸ் ஆடுறான். சரி செம்மையாக இருக்குங்க. சரி தலைவன் இழுத்து போட்டு அடிக்க போகிறான்யா. அடிக்கிற ஒரே சாட்டில் தெரிச்சிடணும். தெரிச்சிருச்சு. சரி ரைட்டு போவோம். ஓகே போகிற போக்கில் வேணாவது வந்தானா மூக்கிலே 4 குத்து குத்திட்டு போவோம். ஓகே என்ன வெட்ட வெளியாக இருக்குது. எவனையும் காணோம். போவோம். தக்காளி எங்கடா எவனையும் காணோம். ஓகே ரைட். புது பவர் கிடைக்க போகுதுங்க. வேற லெவலு புது பவரா. தக்காளி வேற மாதிரி இருக்குமே. எங்கடா சரி போவோம். யார் வராருன்னு பார்ப்போம். ஓ மை காட் யாரா நீ? ஜூஸா? டேய் நீ எதுக்குடா வர? உன்னை பார்த்தாலே எனக்கு எந்த சீரியஸுமே பிடிக்க மாட்டேங்குது தக்காளி. டேய் உன்னை தூக்கி போட்டு 4 சாத்தனாதான் என்ன? இவன் தான் எனக்கு ஏதோ பவர் தரானா. சரி வந்த வரைக்கும் லாபம். நீலாம் பவர் தர அளவுக்கு ஆயிடுச்சு தக்காளி. ஒரு நாள் உன்னை தூக்கி போட்டு குத்துல போய் சொறிட்டு உழுவுறியா இல்லையான்னு மட்டும் பாரு. வெப்பானை வச்சுலாம் அடிக்க மாட்டேன் மவனை. என் கையே போதும் தக்காளி. மூஞ்சி பூரா தெறிக்க விடுறான் பாரு. ஏன்னா ஆல்ரெடி இவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஓகே ஸோ காட் ஆஃப் வார் 3 ஒரு நாள் விளையாடும் பொழுது அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் அப்படியே அழகாக உணர்வேன். ஓகேங்களா? ஓகே விடுங்க. அடுத்தது நம்மளுக்கு வழி வந்துருச்சு. காவா வாயன் என்னென்ன பண்ணுறான் பாருங்க. ஓகே ஸோ பவர் ஏதோ மின்னல் சக்தி கொடுத்துருக்குறான். ஸோ தக்கச்சின் அந்த மாதிரி போல். ஸோ அடித்த தக்காளியெல்லாம் தெரிஞ்சிட்டு விழுந்துருவானுங்க போல். ஓகே ஏடா ஸோ நம்மளுக்கே குழப்பமாயிருச்சு. ஸோ அதுக்குள்ளே போனோம்னா இதுக்குள்ளே வர மாதிரி அந்த இது இருக்குதுல்ல. ஸோ அது லைட்டாக குழம்புது. ஓகே வந்த வழியே வந்துட்டோம். ஸோ இந்த கதவு தான் இறுக்கி போட்டு சாத்தியிருந்தானுங்க. ஸோ ஓகே இந்த ஆடை ஏதோ மூடி இருக்கு. ஸோ அந்த ஆடை எவனோ இருந்தானுங்க. இவனுங்க தான். ஸோ அந்த தக்காளி பையன் ஜூஸ் கொடுத்ததை வச்சு இவனுங்க எல்லாத்தையும் தக்காளி ஜூஸ் போடணுமா. ஸோ என்ன தக்காளி ஜூஸ் ரத்த ஜூஸே போட்டுறான். விடு தூரம் போ அந்தாட போடா. டே இருடா அடிச்சுட்டு இருக்கிறாங்கள சும்மா நசான்னு கையில் வந்து போங்க தூரம் போங்கடா. போட்டு அழுத்துற பாருங்க. அவ்வளோதாங்க காலிங்க. ஓகே என்ன திறந்துருச்சா. சரி ரைட். ஸோ அந்த இடத்த வலி இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இந்த இடக்கா வந்துடுவோம். ஸோ அவனுங்களோட ரத்தம் தான் நம்மளுக்கு உரியப்படுகிறது. ஓகே உள்ள ஏதாவது இருக்கா. ஸோ ஓகே கொஞ்சம் லெவல் ஏற்றிப்போம். என்ன இருக்குது. ஸோ ஆமாம் பொசாரியனின் கோபத்தை வந்து நம்ம ஏற்றாமல் இருக்கிறோம். தலைவன் ரேஞ்சை போட்டு விட்டு தாக்கறதான். புது பவர் வந்துருச்சு. ஸோ அழுத்திட்டே நம்ம அழுத்திக்கிட்டே இருந்தோம்னா ஸோ அவனோட கோபங்கள் இடிகள் வந்து நல்லா இருக்குபடியே இடிக்கும் போல். சரி ஓகே அது நம்ம ஒரு கட்டத்தில் யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு தேவையில்லை. சரி ஓகே போவோம் அடுத்த கட்டமா. அவ்வளோதான். வேறு ஏதாவது இருக்கா? இன்னும் இருக்குது. ஸோ மெடிசாவோட கொஞ்சம் ஏற்றி வச்சுப்போமா. ஆமாம் அவளுக்கு கொஞ்சம் ஏற்றி வச்சுட்டு ஒன்றா நம்ம எல்லாத்தையும் லெவலப் பண்ணிட்டு போவோம் வரிசையாக. ஓகேங்களா? இன்னும் 2 வெப்பன் எக்ஸ்ட்ரா இருக்கும் போல காய்ஸ். ஓகே போவோம். சரி ரைட்டு. என்ன எதுவும் இல்லையே இங்கே எல்லாமே போட்டியாக தான் இருக்குது. ஸோ அங்கே எல்லாம் இது செவுறு ஏதோ உடஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்து வந்துடலாம். இருங்க வரண்டா டேய். ஆனால் சொல்ல போனால் எனக்கு கடப்பருக்கு யூஸே போகிறதில்ல. அதுதான் உண்மை. ஓகே போனால் போட்டும் போவாட்டி போங்கங்க. உங்களுக்கு எதாவது பிடிச்ச மாதிரி இருந்துச்சா பாருங்கள். அவ்வளோதான். நாம் என்ன பண்ணுறது. யூடியூப் கிட்ட போய் வியூஸ் கொடு நான் கேட்க முடியும். நாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நடக்கிறது எல்லாம் நன்மைக்கே அப்படின்ட்டு நம்ம அக்கடான வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ பார்க்கலாம்.
ஓகே, ஓப்பன் பண்ணு. அவ்வளோதாங்க, ஓப்பன் பண்ணியாச்சு. சரி, இறகு வந்திருக்கு, கண்ணு வந்திருக்கு. ஸோ மேஜிக்கு ஆமாம், மேஜிக் தான் எடுத்தோம். ஓகே, ஸோ வேறு ஏதாவது வழி இருக்கா? வேறு என்ன வழி இருக்கிற மாதிரி தெரியலையே. ஸோ ஓகே, பார்க்கலாம் ஏதாவது வழி இருக்கா இல்லையான்னு. அவ்வளோதான். ரைட்டு, இதெல்லாம் போட்டியும் இது உடச்சிட்டு போவோம். ஸோ அப்படியே கொஞ்சம் என்னன்னா இந்த இடத்துல நான் லைட்டாக குழம்பிட்டேன். ஸோ வழியே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது தான் வந்தால் ஏதோ வழி இருந்த மாதிரி இருந்துச்சுல. ஸோ அவனே நான் மறந்துட்டு சொல்ல போனால் அந்த இருக்குப்படியே இழுத்து பிடிச்சிக்கிட்டு முக்கிட்டு இருந்தாலும் மேலே ஒருத்தன் லிவரை. ஸோ அவனே மறந்துட்டு இங்கே தான் வழி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் தொலைவ ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எனக்கே தெரிஞ்சிச்சு ஸோ அங்கே போகணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ இருங்க அந்த இடத்துக்கு நம்ம டக்குன்னு போயிடுவோம். ஓகே காய்ஸ், இவன் தான் ரொம்ப நேரமாக இருக்குப்படியாக பிடிச்சிட்டு இருந்தான். அவ்வளோதாங்க, முடிச்சு விட்டோம். என்ன ஒரே அடியில் பொசிட்டான். சரி ரைட், அவன் நல்லவனோ கெட்டவனோ நம்ம வர வழியெல்லாம் அவன் இடையூறாக இருந்தான். அதனால் தலைவன் நான் முடிக்கல, கிரேட்டஸ்ட் முடிச்சிட்டாரு. ஸோ அவர் மேலே பழி போடுறது நம்மளுக்கு இதுவும் இல்லை. ஸோ அவர் தான் வழியை தேடி போயிட்டு இருக்கிறாரு நாசுக்கா. ஸோ அவர் மேலே பழி போடுறதுல ஒரு தப்பும் இல்லை. ஓகேங்களா, ஸோ ஓகே போவோம், அடுத்த கட்டமாக நம்ம போவோம். ஓகேங்களா, அவ்வளோதான். சரி ரைட்டு, எல்லாம் வாட்டமாக இருக்குது. ஸோ 2 பொட்டி இருக்குங்க சைடாக. ஓப்பன் பண்ணுவோம். இதெல்லாம் என்ன இருக்குது? ஓ, இறகு. ஓகே, இதெல்லாம் என்ன இருக்குது? கண்ணாக தான் இருக்கும், வேற என்ன இருக்கும்? கண்ணு தாங்க. ஓகே ரைட்டுங்க, கண்ணு வந்துருச்சு. எல்லாத்தையும் உடச்சி போட்டு நம்ம ஆப்ஸ் எடுத்துக்கிட்டு டக்குன்னு போயிட்டே இருப்போம். ஸோ அந்த ஆரக்கல் அப்படிங்கிற அந்த மந்திரவாதி பெண்ணை வந்து நம்ம இப்போ இப்போதைக்கு கண்டுபிடிச்சா தான் ஏரிஸ் எப்படி கொள்வது அப்படிங்கிற அந்த விவரங்கள் நம்மளுக்கு தெரியும். டே நீங்களாம் வராதிங்கடா, தூரம் போகடா, பக்கத்துலேயே வராது. என்னடா போட்டு கொள்ளுன்னு கொள்றீங்க? தூரம் போ, வராதே, பக்கத்தில் வராதே, சாத்தானே, அப்பாலே போ. ஓ ஓ ஓ ஏய் போ, உக்காரு. அவ்வளோதான், குடு. அவ்வளோதாங்க. என்னம்மா கில்லு, தலைவன் இழுப்பு போட்டு அடிக்கிறான்யா. ஷார்ட் அடிக்கிறது தலைவன் மன்னனா இருக்கிறான். ஓ தூரம் போ. எல்லாதாங்க முடிச்சு விட்டாரு. ஓகே, ஏன்டா அவன் ஏதோ பாத்ரூம் லீக்கேஜ் போல, இங்கே தண்ணியாக இருக்குது. சரி போ, பிடிச்சி. டே எங்கடா சருன்னு வரீங்க? ஓ தூரம் போ, சத்து அடிக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதாங்க, பறக்க விட்டோம். தக்காளி வா, உக்காரு, கீழே வா. இறா ஃபினிஷிங் போட விட்றா, போடா தூரம் போடா. எங்க விடாம அடிக்கிறான். போ தூரம் போ. அவ்வளோதாங்க, இழுத்து போட்டு சாத்துறது எல்லாமே ஓகே. டேய் நீ யாரா தக்காளி தனியாக வந்துட்டு இருக்கிற? ஓ டே வராத, போயிரு, தூரம் வராத. எங்க கையில் சிக்க மாட்டுக்கிறான். பேசாம இடியை போட்டு விட்டு கொண்டுருவோமா அவனை? என்ன அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான்? டேய் என்னடா, என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கிற? டேய் ஒரு அளவுக்கு தான் பார்ப்பேன். அவ்வளோதாங்க, இடியை போட்டு முடிச்சு விட்டான். பையன் பொசிங் போயிட்டான். ரைட்டு, ஓகே, இதெல்லாத்தையும் எடுத்து விட்ருவோம். எடு எல்லாம் நம்மதே இருக்கிற அளவுக்கு எடுப்போம். அவ்வளோதான். எவ்வளோ நேரம் இதையே அடிச்சுட்டு இருக்கிறது? ஓகே, ஓப்பன் பண்ணுவோம். அவ்வளோதாங்க, ஓப்பன் ஆயிடுச்சு. ரைட்டு, வேறு ஏதாவது இருக்கா? இது ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் கரோ கிரேட் ஹவுஸ். ஓகே, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டாரு. என்ன மேலே போவோமா கீழே போவோமா? என்னங்க கீழே போகுது? ஏன்னா போகிற போக்க பார்த்தா இங்கே சுரங்கத்தில் போய் சொருகி விட்ருவானுங்க போலையே. ஓகே, கீழே வந்துட்டோம். ஸோ எங்கே இருக்கோம்? எங்கே இருக்கிறோம்னே தெரியலையே. ஆனால் இங்கே இருக்கோம். ஆனால் சரி போ. ஓ இது அது இல்லை. ஸோ இருங்க பார்ப்போம் என்ன இடம். ஓகே, கிரேட் ஹவுஸ். ஆரக்கல் அப்படின்னு கத்துறாரு. ஸோ யாருமா நீ? அட்டாட்டா, இப்போதான் தலையை ஊப்புறான் ஆரக்கல்னு. ஓயோமா யாருமா நீ? ஓ மை காட், துணியே போட தெரியாதா உனக்கு? எவ்வா, சரி ரைட்டு, சரியா இருக்கு போ. ஓகே, ஆரக்கல் அப்படிங்கிற அந்த அக்காவை தூக்கிட்டு போயிருச்சுங்க. இந்த மாதிரி துணி போத்தா எல்லாமே தூக்கிட்டு தாம்மா போவாங்க. ஏப்பா தலைவா, நீ பார்த்து தான் ஏன் கொஞ்சம் இருக்கணும். எல்லாம் மார்க்கமாக தான் சுற்றிட்டு இருக்கிறானுங்க. கீழே ஏதாவது இருக்கா? ஸோ இந்த இடம் ஓகேங்களா. ஸோ அந்த ஒத்தக்கண்ணை வந்தான்ல, ஸோ அந்த ஒத்தக்கண்ணை பூசணிக்கா, ஸோ அவன் வந்த இடம் ஓகேங்களா. ஸோ ஓகே, ஒரே ரத்த கலேரியா ஆயிடுச்சு இந்த இடம். ஸோ இந்த கதவெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது போல். சரி, நம்ம வந்த வழியை பார்த்துட்டே போவோம். ஏறுங்கோ மேலே ஏறுங்கோ. ஸோ ஆரக்கல் ஆயாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆயான்லாம் சொல்ல முடியாது அந்த அம்மாவை. என்ன துணி, யார் மணி? ஸோ ஆமாம், இந்த அம்மா தான் முதல்ல நம்ம கண்ணுலேயே பார்த்து நம்ம கொண்டோம் அந்த அம்மாவை. ஸோ நம்மளை பார்த்த பார்வையிலேயே அக்கா மயங்கி கீழே வந்து செத்து போயிட்டாங்கன்னா பார்த்துக்குவாங்களேன். ஸோ அந்த கேம்லேயே போன பார்ட் 3ன்னு நினைக்கிறேன். பார்ட் 3 பார்ட் 2 தெரியல. ஸோ அதில் அந்த அக்கா செத்து போயிட்டாங்க. ஸோ பார்த்து பத்திரமா ஏற பார்த்து பத்திரமா நாசுக்கா போகணும். வந்தாட வந்துட்டோம். ஓகே, சேவ்
ஷேவுனா ஐ மீன் இந்த கேமில் ஷேவ், வேறு எந்த ஷேவும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, நம்ம மக்கள்லாம் ஷேவ்னு சொன்னாலே ஷேவிங் பிளேட் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. புதுசாக வரானுங்கன்னா பார்த்துக்கோங்களே. ஓகே, கிரேட் ஹவுஸ், கிரேட் ஹவுஸ். என்னடா இது, ஏதோ மலையில் ஏதோ வந்து டே நீ எங்கடா எங்கடா உன் பாட்டுக்கு போய் அடிச்சிட்டு இருக்கிற? டே இருங்கடா, எங்கடா புதுசாக வந்து தக்காளி தரையில் போட்டு தாக்கிட்டு இருக்கிறீங்க என்ன? ஓகே இருங்க, டக்குன்னு முடிச்சு விட்ருவோம். ஓ ஓ ஓ மவனே, நன்றா மவனே, தூரம்பா. அவ்வளோதாங்க, முடிச்சு விட்டேன். தலை சுற்றி போய் விழுவுறாயா? ஆனால் இருக்கிறீங்களா? இருறா எங்கடா இது? இருங்களா? டே அவ்வளோதாங்க, இருங்க தூக்கி போட்டு சாத்துவோம். பறக்க விட்டு அடிப்போம்மா அவனுங்களா? இருங்க. எப்படியே பிடிச்சி போட்டு அடிக்கலான்னு பார்த்தேன். சரி மிஸ் ஆகிட்டேன். சரி விடு. அவ்வளோதான். ஓ மை சார் இருங்க, ரொம்ப அவசரப்படக்கூடாது. சரிதா. ஓகே, முடிச்சு விட்டோம். இவன் யாரா? நீ யாரா கோமாளி? பின்னாடி வந்து அடிச்சுட்டு இருக்கிற. ஓடுவோம். இங்கே ஏதோ வழி இருக்கும் போலையே. ஓ மை காட், சீக்ரெட் பிளேஸ். ஓகே, கடா ஒடிச்செல்லாம் வச்சுருக்கிறீங்க. சரி, ஏதோ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, முடிச்சு விடு. தூரம் போ. ஒட்டி ஓப்பன் பண்ணுவோம் போய். என்ன இருக்குது? ரத்தம் தான் வரும், ஆப்ஸ் தான் வரும், வேற என்ன வரும்? இவங்க வந்துட்டு இருக்கிற எங்கடா அடிக்கடிக்கு வந்துட்டு இருக்கிறீங்க? டே ஒரு அடி அடித்தா செத்து போயிடணும். ஏன் திரும்ப வந்து காமெடி பண்ணுறீங்கோ? தூரம் போ. அவ்வளோதாங்க, முடிச்சு விட்டோம். ஸோ ரத்தம் வந்து விட்டது. நீ அதான் செத்துட்டானுங்க, சாவடிக்கிறேன்னு தெரியுது. வந்த வழியிலேயே பார்த்துட்டு போய் சொருக வேணாமா? ஷாட் வாங்கிட்டு சாவுன்னு வாண்டடாக வரீங்க. ஓகே, ஓ மை காட், டெம்பிள் ஆஃப் தி ஆரக்கல். ஓகே காய்ஸ், ஸோ இந்த இடத்துல முடிச்சுக்கலாம். ஸோ அந்த ஆரக்கல் அக்காவை போய் நம்ம காப்பாற்றுவோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, முடிஞ்ச அளவுக்கு 18+ சீன்ஸ் நம்ம சேனலில் வராமல் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? டாடா பாபாய், see you வரேன் காய்ஸ்.